மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொளுத்தி போட்ட வெடி இப்போதான் வெடிக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போகக்கூடிய அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் உருவாயிருக்கு. அவங்க ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, சுமார் 40க்கும் மேற்பட்ட சீட்டு கேட்குறாங்க. இது ரெண்டுமே மறுக்கிறது திமுக. ஆட்சியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, ஆட்சியில் பங்கே கிடையாது. இது இன்னைக்கும் கூட எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுலாம் ஒத்து வராது. இது இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேணும்னு மறைமுகமாக சொல்லிட்டு வராங்க. ஆனால் இது எதையுமே ராகுல் காந்தி அவர்கள் கண்டிச்சதாவோ இல்லாட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எனவே மேலிடத்தோட ஆசையோட தான் இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு இடையில காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகி மாணிக் தாகூர் அவர்கள் ஒரு ட்விட் ஒன்று பண்றாரு. அது என்ன அப்படின்னா, ஆட்சியில் பங்கு கொடுக்குன்றது மக்கள் முடிவு பண்றது. அப்ப நேரடியாக எம்.கே. ஸ்டாலின் தான் பதில் சொல்றாரு. எனவே காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லையா, இது இன்னும் பெரிய பிளவுகளை உருவாக்குது. இதில் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 2006லயே நம்ம தவறு பண்ணிட்டோம். அது என்ன தவறு அவர் சொல்றாரு அப்படின்னா, 2006ல் திமுக வெறும் 96 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் சுமார் 34 இடங்களை வெற்றி பெற்றது. 48 இடங்களை போட்டிட்டு 34 இடங்கள் வெற்றி பெற்றது. அந்த நேரத்தில் அவங்க இல்லாம திமுகவால் ஆட்சி அமைக்கவே முடியாது. அந்த நேரத்தில் அவங்க ஆட்சியில் பங்கு வாங்கியிருக்க முடியும். ஆனால் எதனால் வாங்கவே இல்லைன்னு இன்ன வரைக்கும் அது ஒரு மர்மமான கேள்வி. ஆனால் அன்னைக்கு வாங்கியிருந்தாங்கன்னா கட்சி வளர்ந்துருக்கும். இது பலரோட, அதாவது காங்கிரஸை பாரம்பரியமாக விரும்பக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே, அந்த கட்சி நிர்வாகிகள் அவங்களுடைய வேதனை. அதுதான் மாணிக் தாகூர் சொல்றாரு, நம்ம 2006லயே தவறு பண்ணிட்டோம்னு. அதற்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா, 2006ல் 48 சீட்டுனா அதுக்கப்புறம் 41 மாறி கடைசி 2021ல் வெறும் 25 சீட்டு தான். 20 வருஷமாக கூட்டணி இருக்கிறதுனால காங்கிரஸ் தொடர்ந்து அழிஞ்சுக்கிட்டு வருது. யாரு? திமுகவால தான் காங்கிரஸ் அழியுது. கூட்டணியில் இருக்கலாம், ஆனா அதற்காக தொடர்ந்து கீழே போய் 25 சீட்டுக்கு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு பெருசாக வேலை பார்க்காது, அதுவும் காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கு வேலையே பார்க்காது. எனவே எப்படி கூட்டி கலைச்சாலும் சரி, செல்வ பெருந்தகை மாதிரி சிலருக்கு வேணுமா அறிவாலயத்துடைய தேவை இருக்கலாம். அந்த அறிவாலயத்திலிருந்து ஆதாயம் பெறக்கூடிய சில காங்கிரஸ் நபர்கள் இருப்பாங்களே, அவங்கள தவிர பெரும்பாலான பேர் திமுகவுடன் இருப்பதனால காங்கிரஸ் வளராம போறது இல்லையா, அதன் மீது பெரிய வருத்தத்தில் தான் இருக்காங்க. இந்த முறை அவங்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் உருவாக்குறதுனால இந்த முறையாவது அவங்க விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுல தப்பு ஒன்றும் கிடையவே கிடையாது. இந்த நிலைமையில காங்கிரஸ் திமுக விட்டு வெளியேறுதுன்னு வச்சுக்கோங்க. வெளியேறுதுன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் 60 சீட்டு சொல்றாங்க, 60க்கும் மேற்பட்ட சீட்டை காங்கிரஸ்க்கு ஒதுக்க தயாரா இருக்காரு. அப்படி ஒதுக்குற பட்சத்தில் வச்சுக்கோங்க, ஆட்சியில பங்குன்னு ஏற்கனவே சொல்லவும் செஞ்சுட்டாரு. அவர் ஆட்சியை பிடிக்கிறாரு இல்லைன்ற 2வது கதை. ஆனா அதை நோக்கி நகர்றாங்க இல்லையா, அது காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல செய்தியும் கூட. இந்த இடத்துல 2 பேரும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்ப களத்துல சுமார் 15% வாக்கு, பரவலாக தமிழகம் முழுவதும் சுமார் 15% வாக்கு இருக்குன்னா, காங்கிரஸ்க்கு 5-6% வாக்கு இருக்குது. இது 2 சேர்ந்தாலே அர்த்தமேட்டிக்கா சுமார் 21லேருந்து 22% ஓட்டு வந்துடும். ஆனா இந்த 22% மட்டும்தான் வாங்குவான்னு கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த 2 கட்சியும் சேரும்போது பாசிட்டிவா, அதாவது ஒரு ஆளா போகும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வெற்றி பெற மாட்டாருங்க அப்படின்ற மனநிலை இருக்கும். இது காங்கிரஸ் கலண்டு திமுக கலண்டு இங்க வந்து சேர்ந்து வச்சுக்கோங்க, என்ன பேச்சு உருவாகும் அப்படின்னா, இதுவும் 3வது அணியாக ஒரு வலுவான அணி உருவாயிருச்சு. அந்த போட்டு பாஜக அதிமுக இருக்கணும், இந்த போட்டு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு உருவாக ஆரம்பிக்கும். இது மக்கள் மத்தியிலேயே இயற்கையாக அதை வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கான பேச்சு உருவாகுது இல்லையா. இது இந்த பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மக்களுடைய பார்வை, அந்த பார்வை உருவாகிறதுக்கு காங்கிரஸ் மிக முக்கியமான தளமாக அமையும். அப்படி அமையும் பட்சத்தில் இந்த 22% ஓட்டு இருக்கு இல்லையா, அது கூடவும் வாய்ப்புகள் அதிகம். எனவே காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயுடன் கூட்டணி சேரும் போது தன்னுடைய ஓட்டு வங்கியையும் கூட்ட முடியும். 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இவங்க போட்டிடுறாங்கன்னா, இது வரைக்கும் 5-6% ஓட்டு காமிக்கிறாங்கன்னா, இதற்கப்புறம் 8-10% ஓட்டு வரைக்கும் அவங்களால காட்ட முடியும். எனவே கட்சி வளர்ச்சியை ஒரு பக்கம் காட்ட முடியும். அந்த பக்கம் நீங்க திமுக போய் 10 சீட்டு வின் பண்றதுக்கு அந்த 10 சீட்டை வச்சு என்ன பண்ணீங்க, இந்த பக்கம் கட்சியை வளர்த்து. இன்னொரு பக்கம் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தமிழகத்தை தாண்டியும் விஜய் அவர்கள் இருக்காங்களே, அவருடைய வாய்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஏன்னா பிரபலமா இருக்கக்கூடிய நபர். எனவே அவர் வச்சு இன்னும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு கிடைக்கும். எனவே இது 2 பக்கத்துமே காங்கிரஸுக்கும் பலன் தரும், இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கும் பலன் தரும். இந்த கூட்டணி அமைகிற பட்சத்தில் இதுல காங்கிரஸ் நகர்றது மூலமாக திமுகவுக்கு பெரிய நெருக்கடி தரக்கூடிய மாவட்டங்கள் என்னென்னவாக உருவாகும் அப்படின்னா, சிவகங்கை, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த இடங்கள் எல்லா இடங்களிலுமே
பெரிய லெவல்ல ஓட்டு சரிவு இருக்கு இல்லையா, அதாவது கூட்டணி கட்சிகள்ல அதை எதிர்கொள்ளும். அதோட சேர்த்து திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பகுதிகளையும் ஓட்டை பெரிய லெவலில் அவங்க பெறுறது கஷ்டமா இருக்கும். ஏறக்குறைய 5லேருந்து 6% ஓட்டு இருக்கு இல்லையா, அது 7, 8 இதுக்கு முன்னாடி இருக்குல்ல, இதெல்லாம் 10% வரைக்கும் ஓட்டு இருக்கும். இதில் 5லேருந்து 6% வச்சுக்கோங்க. இதன் மூலமாக திமுகவுக்கு சுமார் 45 இடங்கள்ல ஓட்டு சரிவு தீவிரமா இருக்கும். அந்த இடங்கள்ல வெற்றி வாய்ப்பை முழுமையாக இழக்க நேரிடும். இது என்ன மாதிரியான பாதிப்பை திமுகவுக்கு பரவலாக உருவாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக, காங்கிரஸ் இரண்டும் சேர்ந்து 45% ஓட்டு வாங்குச்சு. எனவே ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாளன் ஒன்று இருக்கும் எப்பவுமே. அது சுமார் ஒரு 4%லேருந்து 5% வரைக்கும் ஓட்டை குறைக்கும். அப்படி போகும்போது 41% வந்துடும் வச்சுக்கோங்க. முதலாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பலை, அதற்கடுத்து காங்கிரஸும் போயிருச்சு வச்சுக்கோங்க, அது ஒரு 6% ஓட்டை குறைச்சா 35%. இது அர்த்தமேட்டிக்கா, அதாவது கணக்குப்படி. ஆனா காங்கிரஸ் போனதுமே திமுகவுக்கு என்ன மாதிரியான பேச்சு நிலை உருவாகும் அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டிலிருந்து காங்கிரஸே போயிருச்சு, இந்த முறை திமுக வெற்றி பெறவே முடியாது அப்படியான ஒரு மக்கள் பார்வையை எளிமையா உருவாக்க முடியும். இது இன்னும் ஒரு 3லேருந்து 4% ஓட்டை குறைக்கும். எனவே காங்கிரஸ் போறதுன்றது வெறும் 5லேருந்து 6% ஓட்டுன்னு கிடையாது. நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதுக்கான எதிர்ப்பு இல்லையா, அதுல ஒரு 3லேருந்து 4% ஓட்டு போறது மட்டும் கிடையாது. அது வெளியே போனதுமே கூட்டணி பலவீனமாகுது இல்லையா, அந்த பலவீனமாகும் போது மக்கள் மத்தியில் உருவாகக்கூடிய அந்த பார்வை இருக்கு இல்லையா, அது இந்த கூட்டணி தோல்வி அடையும் அப்படின்னு ஈஸியா ஒரு சொல்லாடல் இல்லாட்டி மக்கள் பார்வை உருவாக்க முடியும். அதோட சேர்த்து விஜய் போன்ற பிரபலங்கள் மற்றும் ஏடிஎம்கே இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டும் சேர்ந்து டிஎம்கேக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது காங்கிரஸ் இல்லாத நிலைமையில இன்னும் சுமார் 3லேருந்து 4% ஓட்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கும்போது சுமார் 32லேருந்து 33% ஓட்டு வரைக்கும் திமுக கூட்டணி குறைஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது நிதர்சனமாவே திமுக ஒரு பெரும் பதட்டத்தை உருவாக்கி இருக்கு. ஆனா ஒரு உண்மை வரலாறு முழுவதும் உண்டு. அது என்ன அப்படின்னா, கூட்டணி இல்லாம திமுகவால எதுவுமே செய்ய முடியாது. அது கருணாநிதி உருவான காலகட்டத்தில் வந்து அதான், கூட்டணி இல்லாம திமுக கிடையவே கிடையாது, கூட்டணி இல்லைன்னா திமுகவே கிடையாது, அதுக்கான ஆட்சியே கிடையாது. இந்த நிலைமையில கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கான தேவை அதிகமாக எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு உருவாகும். அப்படி உருவாகும் பட்சத்தில்னா மிச்சம் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக வைகோ அவர்கள், அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஎம், சிபிஎல் இவங்க எல்லா பேத்துக்கும் குறைஞ்சது 15 சீட்டு வரைக்கும் ஒதுக்கிறதுக்கான தேவை உருவாகும். போன முறை திமுக வலுவா இருந்துச்சு, அதனால எல்லா பேட்டுமே பேரம் பேசி ஏறக்குறைய 8 சீட்டு கொண்டு வந்தா வச்சுக்கோங்க. ஆனா இந்த முறை சும்மா 15 சீட்டு வரைக்கும், அதோட சேர்த்து அவங்களுடைய சொந்த சின்னத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இது 60 சீட்டு. இன்னொரு கமலஹாசன் இருக்காரு, கமலஹாசன் பிரச்சனை கிடையாது, அறிவாலயத்து ஒரு ஓரமா நிப்பாட்டினாலே போதும், அவர் எதுல வேணா நிற்பாரு, அவர் ஒரு கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே சும்மா 60க்கும் மேற்பட்ட இடங்களை பலவீனமா இருந்தாலுமே கூட இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தேவை எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு உருவாகும். இது இன்னொரு பெரிய தலைவலி. மிகப்பெரிய தலைவலி திமுகவுக்கு என்னவா அமையும், இல்லாட்டி விஜய் மற்றும் காங்கிரஸ்க்கு என்ன மாதிரி பலம் தரும் இந்த பிரிவு அப்படின்னு கேட்டா, மிக முக்கியமா 3ஆ பிரிச்சிடலாம். முதலாவது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும், இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஜமாத்துல என்ன சொல்றாங்களோ அதான் ஓட்டு. எனவே ஜமாத்துகளுடைய கவனிப்பு என்னவா இருக்கோ அதை பொறுத்து ஓட்டு மாறும். ஆனா கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் பரவலாக 8லேருந்து 10% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓட்டு காங்கிரஸ் திமுகவுடன் இருக்கும்போது மட்டும்தான் கன்சால்டேட் ஆகுது. காங்கிரஸ் எந்த பக்கம் நகருதோ பொதுவாக இவங்களுக்கு என்ன சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னா, பிஜேபிக்கு எதிரான காங்கிரஸ், மிக முக்கியமாக ராகுல் காந்தி மீது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அதன் காரணமாக திமுகவுடன் சேரும்போது ஈஸியா கன்சால்டேட் ஆகுது. ஆனா இதே அவர் விஜய் பக்கம் போனார்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கு ஆல்ரெடி அவர் ஒரு கத்தோலிக் கிறிஸ்தவர், எனவே அதுல ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இதோட காங்கிரஸ் சேரும்போது பெரிய திமுக பலமாக நம்புறது. நீங்க கவனிச்சீங்கன்னா கடந்த முறை வெற்றி பெற்று வந்ததுமே கூட எம்.கே. ஸ்டாலின் இப்படி சொல்லுவார், இந்த ஆட்சி கிறிஸ்தவர்களால் ஆன ஆட்சி, இது கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சின்றார். ஏன்னா அந்த ஓட்டு அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா சுமார் 12லேருந்து 15% ஓட்டுக்கு மேல இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கணிப்பு. ஏன்னா மாறி, ஆனா மதத்தின் பேரை மாத்தாம இருப்பாங்க, ஆனா உண்மையிலே மாறி இருப்பாங்க மனதளவில். இப்படியான ஓட்டு அவங்க 15%க்கு மேல் இது நமக்கு முழுமையாக கிடைக்குதுன்னு ஸ்டாலின் நம்புறாரு. ஆனா இந்த ஓட்டுல பெரும் பகுதியை காங்கிரஸ், விஜய் அவர்கள் தனியா எடுத்துட்டு போயிடுவாங்க. இது எடுத்துட்டு போனாலே கூட்டணி கட்சியெல்லாம் விட்டுருங்க, இவங்களுடைய சொந்த ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய அடிவாங்கும். அதற்கு அடுத்து இருக்கிறது பட்டியல் சமூக ஓட்டு. இந்த பட்டியல் சமூக ஓட்டுல பொதுவாகவே சினிமா பிரபலங்களுக்கு எங்கே ஓட்டு அதிகமான வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னா பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் வச்சுக்கோங்க. இந்த ஓட்டு ஒரு பெரிய நகர்வை நோக்கி நகருது. எனவே இந்த சிறுபான்மையினர் மக்களுடைய ஓட்டு இருக்கு இல்லையா, இந்த நகர்வு திமுகவுக்கு நிச்சயமாக மரண அடியா இருக்கும்.
இன்னொரு பக்கத்து என்ன அப்படின்னா இதையெல்லாம் ஓட்டு அரசியல். ஆனா இன்னொரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. அதாவது கருணாநிதி எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா முரசொலி மாறன் வந்து யாராவது ஒருத்தவங்களை டெல்லியில் வச்சிருப்பார். ஏன்னா டெல்லியில் லாபி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இன்ன வரைக்கும் திமுக அதில் பலமானது. அதனால தான் எந்த ஊழலையும் மாட்டாமல் சிக்காமல் தப்பிச்சு வர்றது. அதாவது என்ன நடக்கட்டுமே டெல்லியில் ஒரு ஆளை ஒரு 10 பேரை உட்கார வச்சுருப்பாங்க. எங்கேயா சமாளிக்க வேண்டியது, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை உடனே அப்டேட் ஆக வேண்டியது, எப்படியாவது தாஜா பண்ணியாவது டெல்லியிலே இருக்க வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த டெல்லியில் இருக்கிறது ஒன்று அவங்க பிஜேபியோட இருப்பாங்க, இல்லாட்டி காங்கிரஸோட இருப்பாங்க. கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸோட இருக்காங்க. காங்கிரஸ் என்ன சொன்னாலும் சரி, ஆட்சியில் இல்லைனாலுமே கூட காங்கிரஸோட அனுதாபிகள் எல்லா மட்டத்திலையும் உண்டு. எனவே அந்த காங்கிரஸுடைய நிழல் இருக்குல்ல, இங்கே திமுகவோட நிழலில் தான் காங்கிரஸ் இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய லாபியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய நிழலில் தான் திமுக இருக்கு. அந்த முக்கியமான பிரசன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய லாபி அது முழுமையாக திமுக விட்டு போகும். இது என்ன நிலைமையை உருவாக்கும் அப்படின்னா தூக்கி போட்டு பந்தாடும் பிஜேபி. ஒன்ஸ் காங்கிரஸ் நகர்ந்துருச்சு வச்சுக்கோங்க, இந்த பக்கத்து திமுகவை என்னமும் பண்ண முடியும். ஏன்னா டெல்லியில் அவருடைய லாபி முடியுது. இதுக்கு நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பிரசன்ஸ் குறையுது இல்லையா, அது இன்னும் பெரிய அழுத்தத்தை திமுக உருவாக்கும். இதுதான் மற்ற எல்லாத்தையும் விட கருணாநிதி குடும்பத்துக்கு வருத்தம் தரும். திமுக வருத்தம் சொல்ல மாட்டேன், கருணாநிதி குடும்பத்துக்கு வருத்தத்தை தரும். ஏன்னா ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. யார் நமக்காக குரல் கொடுப்பா? குரல் கொடுக்க யாருமே டெல்லியில் இல்லை, லாபி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அங்கேருந்து நமக்கு செய்தி சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, லம்ப அள்ளிட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க. எனவே இது மிக முக்கியமான பிரச்சனை. கடைசியா இருக்கிறது, இது வரைக்கும் எல்லா பேரும் சொல்றாங்கன்னா ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சரியா வச்சிருக்காருப்பா. அந்த கூட்டணி கட்சி எதுவுமே நகரவே இல்லை. இது நானே பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனா காங்கிரஸ் நகர்ந்துச்சுன்னா எல்லா பக்கத்தும் என்ன பேச்சை எளிமையா உருவாக்க முடியும் அப்படின்னா, கூட்டணி உடைஞ்சது, திமுக மிக பலவீனமான நிலைமையில் இருக்குது, அது வெற்றி பெறாது அப்படின்ற மனநிலையை எளிமையாக எதிர்கட்சிகளால் உருவாக்க முடியும். இந்த 3 தான் விஜயும் காங்கிரஸும் கூட்டணி அமைஞ்சா திமுக எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. அது நடுவில் இருக்கிற பிரச்சனை இல்லையா, அது கருணாநிதி குடும்பம் மட்டுமே எதிர்கொள்ற பிரச்சனை. பதிவோட இறுதியாக இந்த ஆடுகளம், இந்த தேர்தல் ஆடுகளத்தில் காங்கிரஸ் விஜய் அவர்கள் பக்கம் நகருதுன்னா சுமார் விஜய் அவர்களுக்கு எடுத்த எடுப்பிலே பிரச்சாரங்களும் ஆரம்பிக்க தேவையில்லை. எடுத்த எடுப்பிலே சுமார் 22% 24%, அதாவது காங்கிரஸும் விஜயம் இணையறதுனால 22% 24% ஓட்டை காமிச்சிட முடியும் எடுத்த எடுப்பில். இதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு அப்புறம் எப்படி பிரச்சாரங்களை மேற்கொள்ள போறாங்க, என்ன பிரச்சாரங்களை மேற்கொள்ள போறாங்க, அதில் எந்த பிரச்சனையை கையில் எடுக்க போறாரு, அந்த பிரச்சனைக்கு மக்கள் மத்தியில் என்ன வைப்ரேஷன் இருக்குது, அதை மக்கள் எவ்வளவு உள்வாங்கிறாங்க, அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்குது, இதையெல்லாம் நம்புறதை பொறுத்து இந்த ஓட்டு செயல்படும். ஆனால் தற்போதைய நிலைமையில் அது உருவாகுதுன்னா, கூட்டணி உருவாகுற அன்னைக்கு சும்மா 22% 24% ஓட்டை அவங்களால செக்யூர் பண்ண முடியும். இன்னொரு பக்கத்து தற்போதைய நிலைமை காங்கிரஸ் வெளியே போன அடுத்த நிமிஷமே திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 36% ஓட்டுக்கு குறைஞ்சு நிற்கும். இதுக்கப்புறம் இவங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணாலுமே கூட பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க ஆளுங்கட்சி என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஏன் நிறைவேற்றலே வந்து நிற்பாங்க. எனவே இவங்களால் தீவிரமான வாக்குறுதிகள் கொடுத்தோ பெரிய அளவில் மக்களை கவர்ற விதமான விஷயங்களை ஈடுபட முடியாது. ஏன்னா 5 வருஷம் ஆட்சியை முடிச்சிருக்காங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்று இருக்கு இல்லையா, அதை அடிச்சு விடுற இந்த கலர் டிவி தரேன்ற மாதிரி எதாவது அடிச்சு விட்டான்னு வச்சுக்கவேன், அதில் ஏதாவது மேஜிக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போதைய நிலைமையில் சுமார் 36% ஓட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அதிமுக ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பாஜக அதுக்கப்புறம் பாமக இப்படின்னு தன்னுடைய கூட்டணியை லாஸ்ட்ல பார்த்தா இவங்க தான் சாலிடா வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி கடந்த முறை சுமார் 40% ஓட்டு வாங்கியிருந்தது. கடந்த முறை இத்தனைக்கும் 10 வருஷம் ஆட்சியை முடிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தீவிரமான எதிர்ப்பலைகளை உருவாக்கி தூத்துக்குடி சம்பவம் வந்து ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவில் 2021 சுமார் 40% ஓட்டு வாங்கினாங்க. இந்த ஓட்டை இவங்க தக்க வச்சாலே போதும், இவங்க மற்ற எல்லா கட்சியை விட சுமார் 3-4% ஓட்டு வரைக்கும் கூட வாங்க முடியும். இது தற்போதைய நிலைமை. இது எல்லாம் பிரச்சாரங்கள் எப்படியா மாறுது, கூட்டணி கணக்கு என்னவா இருக்குது, எவ்வளோ சீட்டு ஒதுக்க போறாங்க, என்ன பிரச்சனையை கையில் எடுக்க போறாங்க, இதையெல்லாம் பொறுத்தது. மிக முக்கியமாக காங்கிரஸ் வெளியே வந்ததுமே மக்கள் மத்தியில் எந்த நம்பிக்கை உருவாகணும் அப்படின்னா, திமுகவை தோற்கடிக்க போறது யாரு, திமுகவுக்கு மாற்று யாரு, திமுகவுக்கு மாற்று ஆட்சியை பிடிக்க யாருக்கு இங்கே பலம் இருக்கு அப்படின்ற இடத்துல தான் இங்கே பெரிய போட்டியே உருவாகும். எனவே இது மும்முனை போட்டியாக மாறும். எப்போ காங்கிரஸ் நகர்ந்தா மட்டும்தான். காங்கிரஸ் நகரவே இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம் பேச்சளவில் இருக்கலாம், 13-14% வரைக்கும் ஓட்டு வாங்கலாம், அவ்வளோதான். இறுதியாக தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது இந்தியா முழுவதும் எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு தேர்தல்ன்றது அப்படிதான், எல்லா பேரும் ஒரு அலையை உருவாகும். அப்படி பார்க்கும்போது இங்கே வாய்ப்பு உருவாகுது. மீண்டும் அவங்க திமுகவோடய போவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த கட்சியை காப்பாற்றுறது கஷ்டம்.